முக்கிய செய்தி. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான விசாரணை முடிவடைந்த நிலையில் அங்கிருந்து புறப்பட்டுள்ளார் விஜய். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். விசாரணை முடிந்து தற்போது புறப்பட்டுள்ளார் நடிகர் விஜய். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். சுமார் 5 மணி நேரம் நடைபெற்ற விசாரணைக்கு பிறகு டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டுள்ளார் தவேக தலைவர் விஜய். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைகிறார். ஜோ மகேஸ்வரன், கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. நிவேதா, 5 மணி நேரத்திற்கு மேலாக சிபிஐ அலுவலகத்தில் இருந்த விஜய் இப்பொழுது அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கார். இன்று காலை 11:30 மணி அளவில் அவர் சிபிஐ அலுவலகத்திற்கு விசாரணைத்திற்காக சென்றார். அவருடைய சிபிஐ அதிகாரி சுனில்குமார் தலைமையிலான அதிகாரிகள் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தினார்கள். சற்றேறக்குறைய ஒரு 4 மணி நேரம் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தப்பட்டது. இடையில கொஞ்ச நேரம் உணவு இடைவெளி கொடுத்திருந்தா சொல்றாங்க. அதற்கு பிறகு 4:30 மணியிலிருந்து விசாரணை இன்றைக்கு நிறைவு பெற்றாலும் கூட அதற்கு பிறகு ஒரு தனி அறையில ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல அவர் உட்கார வச்சிருந்திருக்காங்க. விசாரணை இல்லை. இப்ப இந்த விசாரணை முடிஞ்சு 11:30 மணிக்கு போனவர் இப்போ ஒரு 6:15 மணி போலதான் அங்கிருந்து விசாரணை முடித்து வெளியே போறார். வாகனத்துல அந்த கட்சியினுடைய ஆதவ் அர்ஜுனா, சிடிஏ நிர்மல்குமார் உள்ளிட்டோர்லாம் இருக்காங்க. 3 பேருமா அந்த கார்ல பயணிக்கிறத பார்க்க முடிகிறது. செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்துல தவேகனுடைய பரப்புரை நடைபெற்றது. அந்த கூட்டத்துல நெரிசல்ல ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தாங்க. அதை தொடர்ந்து சிபிஐ விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பிரச்சார வாகனத்தை எல்லாம் அங்க கரூருக்கே கொண்டு சென்று விசாரணை நடத்தினது, வாகன ஓட்டுநர் விசாரணை நடத்தினதெல்லாம் நடந்துச்சு. அந்த திருச்சி மண்டலத்தினுடைய காவல்துறை ஐஜி அவர்கிட்டமும் விசாரணை நடத்தினாங்க. அப்ப தமிழ்நாடு காவல்துறையுடைய ஏடிஜிபியாக இருந்தா இப்ப டிஜிபியாக இருக்கிற டேவிட்சன் ஆசீர்வாதமும் விசாரணை நடத்தின சூழல்ல தவேக தலைவர் விஜயிடம் சற்றேறக்குறைய 5 மணி நேரத்திற்கு பிறகு விசாரணை முடிந்து இன்றைக்கு சென்றிருக்கார். அவர் தொடர்ச்சியாக அவரிடம் நிறைய எழுத்துப்பூர்வமான கேள்விகளை கேட்டிருக்காங்க. அந்த இடத்த குறுகலான இடத்தை எப்படி தேர்வு செஞ்சீங்க? கூட்டத்துக்கு உங்களால ஏன் தாமதமா அங்க வந்தீங்க? கூட்டத்துல தாமதமாக இருக்கிறப்ப அந்த நெரிசல் ஏற்படுறது குறித்து பொதுமக்கள் மூலமா காத்திருப்பது காவல்துறை உங்கள்கிட்ட சொன்னாங்களா? காவல்துறை அங்க தடியடி நடத்தப்பட்டதா சொன்னது அது உங்களுக்கு தெரியுமா? கூட்ட நெரிசல்ல பலர் மயக்கம் அடைந்தாங்களே, அது உங்களுக்கு தெரியுமா? அதற்கு பிறகு நீங்க ஏன் பேசுனீங்க? அப்படிலாம் நிறைய கேள்விகளை அடுக்கடுக்கா கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளுக்கான பதிலை எழுத்துப்பூர்வமாகவும் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு மீண்டும் ஒரு 1.25 மணி நேரம் தனி அறையில அவரை உட்கார வச்சிருந்ததும் மீண்டும் மறுபடியும் அவருக்கு விசாரணைக்கு எப்போ தேவைப்பட்டாலும் அவர் வர வேண்டும் என்கிற சொல்லி இப்ப அனுப்பி வைக்கப்பட்டிருக்கதா சொல்றாங்க. இப்ப இன்றைய அளவில் விஜயிடமிருந்து முதல்கட்ட விசாரணை நிறைவு பெற்றதாக பார்க்க முடிகிறது. மீண்டும் விசாரணைக்கு விஜய் அழைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே டெல்லி வட்டாரத்துல சொல்றாங்க. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Bondeyar G Square. For details call 8939750009.